நாங்கள் இந்த அல்லைப்பட்டி என்ற இடத்தை தெரிவு செய்ததற்கான காரணம் இந்த முக்கியமாக இதனுடைய சூழல் அமைவு இந்த எக்கோ டூரிசம் என்கின்ற இந்த துறைக்கு மிகவும் ஏற்றதாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த சூழல் பறவைகளுக்குரிய சரணாலயமாக அறிவிக்கப்பட்ட ஒரு பகுதி. அதில் நாங்கள் அந்த பறவைகளின் சரணாலய பகுதிக்கு எந்த விதமான தொந்தரவுகளும் ஏற்படாத வகையில் எங்களுடைய செயற்திட்டங்களை நகர்த்தி கொண்டு வருகின்றோம். இது புலம்பெயர் தமிழர்களால் வடக்கில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற ஒரு பாரிய முதலீட்டு திட்டம். இந்த திட்டம் முதற்கட்டமாக 70 சொகுசு வீடுகளை உள்ளடக்கிய ஒரு திட்டமாக உருவாகி கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ 3000 மில்லியன் இலங்கை ரூபாய்கள் பெறுமதியான இந்த திட்டம் சுவிஸ், நோர்வே, ஐக்கிய ராச்சியம் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த புலம்பெயர் முதலீட்டாளர்களின் முயற்சியோடு ஆரம்பிக்கப்பட்டு இங்கே உள்ள எம்மவர்களின் நிபுணத்துவ ஆலோசனைகளிலையும் தொழிலாளர்களையும் கொண்டு இந்த திட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் தொடர்ச்சியாக 2வது 3வது கட்டமாக நாங்கள் ஒரு சொகுசு ஹோட்டல் ஒன்று அமைக்க இருக்கிறோம். அதை விட அந்த கபானாக்கள் என்று சொல்கின்ற டூரிஸ்ட்டை கவரக்கூடிய இன்னும் பல செயற்திட்டங்களை நடைமுறைப்படுத்த இருக்கின்றோம். அதைவிட இங்கே சூழல் இயற்கையான அமைதியான ஒரு சூழல், நீர் வசதி, போக்குவரத்து போன்ற வசதிகளும் இங்கே எல்லாமே இருக்குது. மின்சார வசதியை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கின்றோம். இந்த அல்லை விலாஸ் டெவலப்மெண்ட் என்ற ப்ராஜெக்டை நாங்கள் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், இதில் எங்களுக்கு பொதுவாக 4 வகையான வீடுகள் இங்கே அமைய போகுது. அதை விட எங்களோட நுகர்வோரோட கோரிக்கைக்கு ஏற்ப இன்னும் ஒரு 6 வகையான வீட்டுண்ட அமைப்புகளை நாங்கள் திட்டமிட்டு அதுக்குரிய வடிவமைப்புகளை செய்து முடித்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஓவராலாக பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இந்த திட்டத்தில் ஒரு 10 வகையான வீடுகள் அமைய இருக்குது. இதில் நாங்கள் ஒவ்வொரு வகையான வீட்டையும் முக்கியமாக சூழலுக்கு ஏற்ப, சூழல் சிச்சுவேஷனுக்கு ஏற்ப நாங்கள் முக்கிய காரணமாக முடிவுகளை மேற்கொண்டு அதை திட்டமிட்டிருக்கிறோம். ஒவ்வொரு வீட்டுண்ட வடிவமைப்பையும் நாங்கள் எங்களுடைய யாழ்ப்பாண பாரம்பரிய ராசதானி அமைப்பிலிருந்து அதோடைய ஆக்கி வியூவை வடிவமைச்சிருக்கிறோம். அதை விட உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் லக்ஸூரியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற அடிப்படையில் தான் இதில் வீடுகள் அமைஞ்சிருக்குது. ஆனாலும் அதுலேயும் நாங்கள் கூடிய கவனம் கொடுத்து எங்களோட சூழலுக்கு ஏற்ப வெப்பநிலையை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்பதுக்கு ஏற்ப ஹோலோ பிளாக்ஸை பாவிச்சிருக்கிறோம்.
அதை தாண்டி இந்த ப்ரொஜெக்டில் நாங்கள் பாவிக்கிற ஒவ்வொரு கட்டடம் சம்பந்தமான பொருட்களும் வந்து SLS ஸ்டாண்டர்டுக்கு அமைவாக அப்ரூவ் பண்ணப்பட்ட ஒவ்வொரு பொருளையும் தான் எடுத்து வந்து நாங்கள் இங்கே யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். இங்கே பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடு தான் வந்து குரலகம் என்று சொல்கிற வகைக்குள்ளே வர ஒரு வீடு. அதாவது எங்களோட முறைப்படி நாங்கள் வந்து இதை டைப் B பில்டிங்னு சொல்லுவோம். இதில் ஓவரால் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1200 சதுர அடிக்குள்ளே வருகிறது. இப்போ நீங்கள் இதில் பாருங்கள், எங்களோட நாச்சார வீட்டு தொகுதிக்குரிய அமைப்பு இதில் நாங்கள் நடுவில் கொடுத்துருக்குறோம். இந்த ஆளை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வெட் கிச்சன்னு சொல்லி வெஸ்டர்ன் கிச்சன் ஸ்டைலில் இதில் வரும். இப்போ நான் நிற்கிற இடம் தான் வந்து அதாவது லிவிங் ஏரியா வந்து இதுக்கு இஞ்சால வந்து எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஹால் ஒன்றும் கொடுத்துருக்குறோம். அங்கால எங்களுக்கு பூஜா ரூம் இருக்குது. இங்கால முன்னுக்கு இன்னொரு பெட்ரூம் ஒன்றும் இருக்குது. எல்லை வில்லாஸ் ப்ராஜெக்டில் வந்து பல வகையான வீட்டு திட்டங்கள் உள்ளன. பல வகையான விலை திட்டத்தின்படி இந்த பேமெண்ட்டை வந்து நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் மூலம் நீங்கள் கட்டிக்கொள்ளலாம். எங்களோட எல்லை விலாஸ் ஹவுஸ் வீட்டு திட்டத்தில் மொத்தமாக 70 வீடுகள் நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். அதில் பார்த்தீங்களென்றால் ஒரு வீடு ஏற்கனவே கையளிக்கப்பட்டிருக்கு. அதை விட இன்னும் 11 வீடுகள் வேலை துரிதமாக நடந்து கொண்டிருக்கு. அதில் 2 வீடுகள் எதிர்வரும் 2 மாதங்களுக்குள்ளே கையளிக்கிறதுக்கு தயாரான நிலையிலையும் இருக்குது.